ஃபேமஸ் ஆனவங்க எல்லாம் பேசி நீ வந்து பிரபலம் ஆகுறியா? அனனியா சப்பீராளுக்கு எதுக்குங்க அடி விழுந்துச்சு கொஞ்சம் சொல்லுங்க. நீ அவர்கிட்ட வந்து பிரைவேட்டா பேசி நீ வந்து டீல் பண்ண வேண்டியதானே, எதுக்கு உன்னெல்லாம் பொது வழியில போடுற? காணிக்கையை வஞ்சித்து எவ்வளவு எடுத்து வச்சாங்க? பொது வழியில ஒரு தவறான வார்த்தையை வியாக்கியானம் பண்ணி கள்ள உபதேசத்தை பேசினாங்கனால பொது வழியில தான் சொல்ல முடியும். ஏன்னா இதை பார்க்க அப்புறாணி ஜனங்க இதுதான் சத்தியம் சொல்லிட்டு அப்படி நம்புவாங்க. ஏன்னா 50 ஆண்டவருக்கு 50 அவங்களுக்கு கரெக்ட் தானே? 50% அவங்க ஒழிச்சுக்கிட்டாங்க, 50% ஆண்டவருக்கு கொடுத்தாங்க. தசமமாக அவங்க வந்து 50-50 கொடுத்தவங்க அவங்களுக்கே ஒரு தண்டனை அப்படின்னா, நீங்க வந்து ஆனா 10ல் 1 தான் கொடுக்குறீங்க. 10ல் 1 கான்செப்ட் எங்கேயா இருக்குது புதிய ஏற்பாடுல? அப்போஸ்தலர்கள் எங்கேயாவது வந்து நிருபங்கள்ல சொல்லியிருக்காங்க? இப்ப நம்ம தசமபாகம் எவ்வளவு கொடுக்கிறோம்? 100ன்னா இப்போ ஜெபிக்கிறன்ற பேர்ல ஜனங்கள்லாம் வந்துட்டாங்க. ஆனா இங்க வந்து என்ன தசமபாகம்? எப்படி தசமபாகம் டாபிக் வந்துச்சு? 10 ரூபா ஆண்டவருக்கு, 90 ரூபா எனக்கா? 5000 இல்ல 10,000னா 9,000 எனக்கு, 1000 ரூபா ஆண்டவருக்கா? 500 கொடுத்து 500 வாயில போட்டவனுக்கே அடி விழுந்துச்சுன்னா 9,000 வாயில போட்டு 1000 கொடுக்குறான்னு நமக்கு என்ன அடி அடி உள்ளோன்னு தம்பி. நான் உங்களை சொல்லலை, எங்கள் ஊரில் எங்கள் சர்ச்சில் சொன்னேன், உங்களுக்கெல்லாம் அடியே விழாது. ஆமேன்னு சொல்லுங்க. 50 எடுத்துட்டு 50 கொடுத்தவனுக்கே சல்லுன்னு விட்டுருக்காரு, செத்து பொத்துன்னு விழுந்துட்டாங்க. ஆனால் மனைவி அறிய அவன் கிரயத்துல ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து, இதுதான் அந்த ஊழியக்காரர் வந்து சொல்லியிருப்பாரு. 50-50 கொடுத்தவனுக்கு அந்த நிலைமைனா நம்ம 10ல் 1 கூட கொடுக்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் தசமபாகம் எங்க வந்துச்சு? ரொம்ப நாளா கொஞ்சம் ஜோம் பண்ணிட்டு இருக்கேன், சர்ச்சில் யாராவது செத்துக்கிட்டு உழட்டும் அப்படின்ட்டு தான். ஆனா நம்ம ஊழியக்காரர் வார்த்தை ஒரு 2-3 செத்து போனாதான், நான் செத்து போனதான் ஜெபிக்கிறேன். பேதர் எங்க செத்து போன்னு சொன்னாரு? சொல்லலையே. ஒரு ஆத்மா அழிஞ்சு போனா செத்து போயிட்டா நீங்க திருப்தியா இருப்பீங்களா? இல்ல உங்களை சொல்லலப்பா, நீங்க ஜெபிக்கிற ஆட்கள்ல. நான் என்ன சொல்றேன்னா, தசமபாகத்தை வஞ்சிக்கிற ஆளு தேசத்துக்காக ஜெபிக்கிற ஒரு எழுப்புதல் மீட்டிங் தான், ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் எதுவும் கிடையாது. சொல்றாரு சர்ச்சுக்கு லேட்டா வருகிறவர்கள்லாம் செத்து போயிடணும். சர்ச்சனை புனித ஸ்தலமா? நீங்க ஆலயமா இருக்கிறவர்கள் பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ள வாசம் செய்கிறார் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை 9 மணி சர்வீஸ்னா 9:45 அப்படியே வந்து தேடி மேலே போய் உட்கார்ற குரூப்பு. நான் என்ன சொல்றேன், உள்ள வரும்போதே பொத்துன்னு விளட்டுங்கிறேன். நான் ஏன் கழுதை உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம்? தோத்திரம். சபையில நீங்க இது பண்ணலாம், இப்படி அப்படி சபை ஒழுங்கு இருக்குதுயா, ஆராதனை ஒழுங்கு இருக்குது, எல்லாமே ஒழுங்கும் கிரமமாய் நடக்கிறவங்க பவுல் சொல்லியிருக்கிறார். இல்லைன்னு சொல்ல. ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் இருக்கு, மேடு நாகரிகம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஒரு சேனையை கத்தது சபையில எழுப்பட்டும். அல்லேலூயா. ஒரு சேனை சபையில எழும்பட்டும். ஆமென். ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோல சந்திக்கிறது. இப்ப சமீப காலத்துல இப்ப நிறைய இந்த எழுப்புதல் ஜெபம் அப்படின்னு சொல்லி நிறைய ப்ரேயர்ஸ் நடந்துட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷம் தான், ஜெபிக்கிறது ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா ஜெபிக்கணும், தேசத்துக்காக ஜெபிக்கணும், அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக ஜெபிக்கணும். ஆனா அட் த சேம் டைம் நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் கட்டளையிட்ட சில காரியங்களை மறந்து விடுகிறார்கள். அது மாத்திரமல்ல, நான் ஜெபம் நடத்துறேன்னு சொல்லி சத்தியத்திற்கு உகந்ததர் இல்லாமல் அநேக காரியங்களை கள்ள உபதேசமாய் வருகிறதை பார்க்கும் பொழுது மனதிற்கு வேதனையா இருக்கிறது. இப்ப நான் பைபிள்ல வந்து அப்போஸ்தலர் புக் தியானிச்சுட்டு இருக்கிறேன். இப்ப நான் பைபிள் வாசிச்சேன்னா ஒரு அதிகாரமா இல்ல அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு அப்படி எடுத்துலாம் வாசிக்க மாட்டேன். திறந்தோன்னே எந்த அதிகாரம் வருதோ அதெல்லாம் வாசிக்க மாட்டேன். ஒரு புக் எடுத்தனா அதை ஃபுல்லா உட்காந்து மெடிடேட் பண்ணுவேன். அப்படி நான் தியானிச்ச புக் என்னன்னா அப்போஸ்தலர்கள் புக்கை எப்படி தொடங்குதுன்னா, இயேசு கிறிஸ்து மரித்து திருப்பி உயிர் தெழுந்து தன்னுடைய சீஷர்களுக்கு காணப்படுகிறார். அப்படி அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிற அந்த நேரத்திலே வானத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறார். அப்போ தூதர்கள் சொல்றாங்க, கலிலேயராகிய மனுஷரே, இயேசு கிறிஸ்து எப்படி போனாரோ அப்படியே திரும்பி வராரு, நீங்க போய் எருசலேம்ல காத்திருங்க. இப்ப எருசலேம்ல காத்திருக்கும் பொழுது பெந்தெகோஸ்தே நாள்ல எல்லாரும் கூடி இருந்து ஜெபிக்கும் பொழுது பரிசுத்தாவின் நிரப்பப்பட்டு பாஷைகளை பேசுனப்பா நம்ம ஜென்ம பாஷையில பேசுறாங்கன்னு சொல்லி எல்லாம் ஸ்தம்பிச்சு அப்படியே இருக்கும் பொழுது, அப்ப அந்த இடத்துல ஆண்டவர் அடையாளத்தை கொடுக்கும் பொழுது அவங்க எல்லாருமே விசுவாசிக்கிறாங்க, இயேசு கிறிஸ்து உண்மையான கடவுள். ஏன்னா பேதுரு என்ன பண்ணிட்டாருன்னா போல்டா பேசிட்டாரு, அந்த இயேசு கிறிஸ்து நீங்க கொலை செஞ்சிட்டீங்க, மனம் திரும்புங்க, ரட்சிக்கப்படுங்க அப்படின்னு சொல்லி அந்த 2வது அதிகாரத்துல பேசிட்டாரு. அப்போஸ்தலர்களால அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்குது. சோ அப்பதான் வந்து ஒரு சர்ச்சா வந்து ஃபார்ம் ஆகுது. சர்ச்சா வந்து என்னன்னா ஒண்ணு கூடி வந்துட்டு இருக்கிறாங்க. பேதுரு யோவானும் 3வது அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது தேவாலயத்துக்கு போறாங்க. தேவாலயத்துக்கு போகும்போது அங்க அப்போஸ்தலர் 3:2 அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்துல பிரவேசிக்கிற ஒரு இடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசலிலே வைப்பார்கள். டெய்லியும் பிச்சை எடுக்கிறதா அவனோட வேலை. ஏன்னா பிறந்ததே சப்பானியா தான் மறந்துருக்கான்.
அப்போ ஜனங்களுக்கெல்லாம் வந்து நல்லா வந்து தெரிஞ்சிருக்கும், அப்பா இவன் பிச்சைக்காரன் அப்படின்னு சொல்லி. இவன் பேதுரு யோவானாம் பார்த்து பிச்சை எடுக்கும் போது பொசுக்குன்னு பேதுரு என்ன பண்ணிட்டாருன்னா கையை பிடிச்சி உன் படுக்கை எடுத்துக்கொண்டு எழுந்து நட, இயேசு கிறிஸ்து நாமத்துல சொல்லும் பொழுது உடனே இவர் எழுந்து நடக்கிறாரு. இவருக்கே ஆச்சரியம் தாங்க முடியல. இதை பார்த்த ஜனங்களுக்கெல்லாம் ஒரு ஆச்சரியம். ஏன்னா இவனும் தேவாலயத்துக்கு போகிறத நம்ம பார்க்கணும். போய் இவர் பேசுறாரு, ஜனங்கள்லாம் நிறைய ஒண்ணு கூட்டிட்டாங்க. எல்லாருக்கும் ஷாக்கு தாங்கல. எப்பா இவனுக்கு நான் பிச்சை போட்டிருக்கேன், நீ போட்டியா? ஆமா நானும் போட்டிருக்கிறேன். ஒருத்தர் சொல்றாங்க இவன் எப்படி எழுந்து நிக்கிறான் அப்படின்னு சொல்லி ஷாக்கா பார்க்கும்பொழுது அந்த இடத்துல பேதுரு சுவிசேஷம் சொல்றாரு, யூதர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது அப்போ அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா ஒரு பயம் உண்டாகுது, எல்லாருக்கும் திகில் உண்டாகுது. பா ஆண்டவர் எவ்வளவு பெரிய தேவன், எப்படி இவ்வளவு சுகப்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க நேரத்துல அந்த இயேசு கிறிஸ்து நீங்க கொலை செஞ்சுட்டீங்கன்னு சொல்லி பேதுரு பயங்கரமா வந்து பேசி என்ன பண்றாருன்னா ரட்சிப்புக்கு ஏதுவான சுவிசேஷத்தை சொல்லி கொண்டிருக்கிறார். அப்ப அந்த இடத்துல 3000 இல்ல 5000 பேர் இப்ப ரட்சிக்கப்படுறாங்க. இப்ப இது தொடர்ந்து அப்படியே வாசிட்டு வரும்பொழுது யூதர்கள் எல்லாம் பேதுரு யோவான் இந்த அப்போஸ்தலர்கள் பக்கத்துல வந்து என்னன்னா நின்று நிறைய உபதேசங்களை கேட்டுட்டே இருக்கிறாங்க. இதை பார்த்த வேத பாரகர் பரிசேயர்களுக்கு கோவம். இப்ப இவங்களுக்கு கோவம் வந்தோன்னா என்ன ஆச்சு, எப்பா உங்களை பிடிச்சி ஜெயில போட்டு மிரட்டுறாங்க, திட்டுறாங்க. அப்ப பேதுரு சொல்றாரு, இங்க பாரு நான் உனக்கெல்லாம் கீழ்ப்படிய மாட்டேன், கடவுளுக்கு தான் நான் கீழ்ப்படிவேன், அவர் என்ன சொல்றதோ அதான் செய்வேன். இவங்க என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க, ஆனா பிடிச்சி ஜெயில போட்டாலும் தேவதூதன் வந்து ரிலீஸ் பண்ணிடுறாரு 4வது அதிகாரத்துல. அப்படி நீங்க வாசிக்கும் போது வரும். திருப்பியும் போய் சுவிசேஷம் சொல்லிட்டு இருக்காங்க, திருப்பியும் வான் பண்றாங்க. இது அப்படியே நடந்துகிட்டே வந்து இருக்குது. அப்போ ஒரு முடிவு பண்றாங்க, அவங்க விட்டுருங்கப்பா, இந்த மாதிரிதான் இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தான், அவன் இந்த மாதிரிதான் ஒரு 400 பேரை கூப்பிட்டு நல்லா புரட்சி பண்ணான், அப்புறம் போயிடுச்சு. அது மாதிரி இதுவும் முடிஞ்சிடும். ஆனா இது தேவனாலே நடக்குது அப்படின்னா எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா அற்புத அடையாளம்லாம் வந்து செய்யறாங்க, நம்ம கடவுள் கிட்ட எல்லாம் எதிர்த்து நிக்க முடியாதுல்லன்னு சொல்லி சொன்னோம்னா எல்லாரும் அப்செட் ஆகி போயிடுறாங்க. ஆனா வான் பண்ணி அனுப்புறாங்க, பயமுறுத்தி அனுப்புறாங்க, சுவிசேஷம் எல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஆனாலும் இவங்க தைரியமா சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ இதுதான் இதுல இருந்து அப்படியே நீங்க பார்த்துட்டே வரும்பொழுது ஒரு சபையாய் அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஃபார்ம் ஆகுது. இப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம ஊழியக்காரங்க நான் எழுப்புதல் ஜெபம் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எழுப்புதல் ஜெபம் தப்பே இல்லை, கண்டிப்பா அதை ஜெபிக்கணும். ஆனா ஆதி அப்போஸ்தலர்கள் அவர்கள் ஜெபித்த ஜெபமே எப்படின்னா சபையில வந்து என்னன்னா ஜெபிக்கிறாங்க, சபையாய் ஒன்று கூடி ஜெபிக்கிறாங்க. அப்போஸ்தலர் 4:31 வாசிக்கும் பொழுது எல்லாம் நோட் பண்ணோம், அவர்கள் ஜெபம் பண்றாங்க, கூடியிருந்த இடம் அசைந்தது, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டனா எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா அந்நிய பாஷையிலேயே பேசிட்டு வந்திருப்பாங்க, ஜெபிச்சுட்டே இருந்திருப்பாங்க. ஆனா பவுல் ஒரு லெட்டர்லையும் எழுதும் பொழுது தேவனை அறிகிற அறிவில நீங்க பெருகப்படியாய் நான் ஜெபிக்கிறேன், நான் வேண்டிக் கொள்றேன். சத்தியத்தை அறிகிற அறிவுதான் ஒரு மனுஷனை தெளிவாக்கும், விடுதலையாக்கும், அவனை ஊன்ற கட்டுகிறதா இருக்கும். இப்ப யோசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்து யாருன்னு சொல்லி நான் தெரியாமலே பாட்டு பாடினேன், ஆராதிச்சேன்னா அந்த ஆராதனை வேஸ்ட். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி நம்ம தெரியாமலே ஜெபிச்சா அந்த ஜெபம் வேஸ்ட். இப்ப அநேகர் வந்து வர்ஷிப் பண்றாங்க, ஆனா அது எல்லாமே சும்மா ஒரு மேல் பூச்சாய் வர்ஷிப் பண்ற மாதிரிதான் இருக்குது. எல்லாரும் வந்து தங்களை தாங்களே வந்து ஏமாத்திட்டு இருக்கிறாங்க, தங்களை தாங்களே கெடுத்து கொண்டுதான் இருக்கிறாங்க. ஏன்னா வர்ஷிப்ன்ற பேர்ல பர்ஃபார்மன்ஸ் தான் நடந்துட்டு இருக்குது, ஜெபம்ன்ற பேர்ல அந்த ஜெபத்துல வியாபாரம் தான் நடந்துட்டு இருக்குது. இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, சமீப நாட்கள்ல ஒரு ஊழியக்காரர் ஒரு சபையில பேசினார். நிறைய பேர் இது கூட வந்து சொல்றாங்க, எப்பா நீ அவன் ஃபேமஸ் ஆனவங்க எல்லாம் பேசி நீ வந்து பிரபலமாகறியா? பிரபலமாகணும்னு சொல்லி என்னோட விருப்பம் இல்லைங்க. இந்த வேதாகமத்தை நான் தியானிக்கும் பொழுது எனக்குள்ளாக ஒரு வைராக்கியம் வந்துச்சு. அந்த வைராக்கியம் தான் என்னை பேச வைக்குது. எப்பா உனக்கும் அந்த ஊழியக்காரர் வந்து தப்பா சொல்லிட்டாரு அப்படின்னா நீ அவர்கிட்ட வந்து பிரைவேட்டா பேசி நீ வந்து டீல் பண்ண வேண்டியதானே? எதுக்கு இந்த மாதிரிலாம் பொது வழியில போடுற? அவரோட இமேஜ் டேமேஜ் ஆகாதா? டேமேஜ் ஆகுறதுலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நான் அதை தெளிவுபடுத்த விரும்புறேன். சத்தியத்தை யார் சொன்னாலும், அது சின்னவங்களா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் கரெக்டா இருந்துச்சுன்னா ஏத்துக்கணும். இல்லையா, நான் வசனத்துல செக் பண்றாங்க, வசனம் என்ன சொல்லுவோம், அதை ஃபாலோ பண்ணிக்கிறேன்னு சொல்லி பொலைட்டா சொல்லிட்டு வந்து விட்டுருணும். அதுதான் தாழ்மை. நீ சுண்டக்கா பையன் உனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி இருந்தோம்னால் அங்கதான் பெரும் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ சில பேர் வந்து கேள்வி கேட்கறாங்க, நீ அவங்களுக்கு போன் பண்ணி சொன்னியா, நேர்ல போய் விசாரிச்சியா? ஏன்னா நான் முன்னாடியே சொல்லிட்டேன், அவங்க பிரபலமானவங்க, போன் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க, இல்ல மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை பண்ண மாட்டாங்க. சோ அதனால அவங்க பொது வெளியில ஒரு தவறான வார்த்தையை வியாக்கியானம் பண்ணி கள்ள உபதேசத்தை பேசினாங்கனால பொது வெளியில தான் சொல்ல முடியும். ஏன்னா இதை பார்க்க அப்புறாணி ஜனங்க இதுதான் சத்தியம்னு சொல்லிட்டு அப்படி நம்புவாங்க. ஏன்னா இன்னும் நம்ம கிறிஸ்தவர்கள் வந்து இந்த கேலண்டர்ல வாசிக்கிற வசனம், இந்த வாக்குத்தத்த வசனம், அப்படியே அந்த 1000 ஸ்தோத்திர பலிகள் இப்படிதான் இருக்கிறாங்க. இன்னும் அப்கிரேட் ஆகல. அங்க எழுப்புதல் கூட்டம், இங்க ஆசீர்வாத கூட்டம், இங்க தீர்க்க தரிசன கூட்டம், இங்க விசுவாச கூட்டம்,
ஆனா கடைசி வரைக்கும் சத்தியத்தை அறிகிற கூட்டத்துல எவனும் இருக்க மாட்டான், அதுதான் உண்மை. இப்படிதான் இருக்கிறாங்க. சோ அவங்க குரூப்ல யாரா காது உள்ளவர்கள் இருப்பார்கள், அவர்கள் கண்டிப்பா கேட்பாங்க. காது உள்ளவர்கள் கேட்கிறவர்கள் கூடி இருந்து ஜெபிக்கிறாங்க, நிரப்பப்படுறாங்க. என்ன நிரப்பப்படுறாங்க? தேவனை அறிகிற அறிவுல நிரப்பப்பட்டு அடுத்து தேவ வசனத்தை தைரியமாய் பிரசங்கித்தார்கள். நான் இதை ரொம்ப நாள சொல்ல நினைச்சேன், பட் இப்போ அந்த டைம் வந்திருக்கு. எல்லாரும் ஜெபிக்கிறாங்க எழுப்புதலுக்காக, தேசத்துக்காக, ஆத்மாக்களுக்காக, ரட்சியம் சந்தியம் எழுப்புதல கொண்டு வாங்க, அந்த மிஷினரி அனுப்புறீங்க, இங்க அனுப்புறீங்க, அதே மாதிரி எங்களையும் அனுப்புங்க, எல்லாம் ஓகே. நீங்க 8 மணி நேரம் ஜெபிக்கிறீங்க, 4 மணி நேரம் ஜெபம் பண்ணிக்கோங்க, ஒரு 2 மணி நேரம் செய்தி கேளுங்க. ஆனா கடைசி 2 மணி நேரம் போய் ஊழியம் பண்ணுங்க. நான் 16 மணி நேரம் ஜெபிக்கிறேன், தேசத்திற்காக 24 மணி நேரம் ஜெபம், அதெல்லாம் தேவையே கிடையாது. தேவைதான், ஆனா சத்தியத்தை அறிகிற அறிவுல வளர்ந்து போய் ஊழியம் செய்யணும், சுவிசேஷம் சொல்லணும், வசனத்தை தைரியமா பிரசங்கிக்கணும். இதுதான் சத்தியம். ஆனா இந்த பேட்டர்னை விட்டுட்டு நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி சாத்தான் ஒரு செல்ஃப் சாட்டிஸ்பாக்சனை கொடுக்குறான். அவ்வளவுதான், ஜெபிச்சுக்கோ, எவ்வளவுனா ஜெபிச்சுக்கோ, உனக்குதான் சத்தியம் தெரியாது, ஆண்ட்ராய்டு ஒன்னு கேட்ட போறாரு. இப்ப இவர்கள் நடத்துற அந்த ஊழியக்காரரும் சொல்றது துருபதேசமா இருக்குது. இல்ல ஒரு ஊழியக்காரர் சொல்லியிருப்பாரு, அது தேசத்துக்காக ஜெபிக்கிற ஒரு எழுப்புதல் மீட்டிங் தான், ஒரு ஸ்பெஷல் மீட்டிங்கோ எதுவும் கிடையாது. சொல்றாரு, சர்ச்சுக்கு லேட்டா வருகிறவர்கள்லாம் செத்து போயிடணும், சர்ச்சனை புனித ஸ்தலமா, நீங்களே ஆலயமா இருக்கிறவர்கள் பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ள வாசம் செய்கிறார் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஆரம்பத்துல சபைகள் எப்படி இருந்துச்சு? வீடுகள் தோறும் அப்பம் விட்டார்கள், எங்கெங்கெல்லாம் கூடுறாங்களோ அங்கெல்லாம் ஆண்டோட வசனத்தை சத்தியத்தை பேசிக்கிட்டே போய் சுவிசேஷம் சொல்லிட்டே இருக்கிறாங்க. இப்படிதான் சர்ச் வந்தா வருது. சபை அப்படின்னா ஏதோ புற மதஸ்தர்களுக்கும் நமக்கு வித்தியாசமே இல்லாம போயிருச்சு. அவர்கள் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, சர்ச்சு ஐயோ கால் உள்ள செருப்பு போட்டு வரக்கூடாது, ஐயோ கடவுளே கொட்டிப்பாங்க, என்னவோ பண்ணுவான். அதை தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சபையில நீங்க இது பண்ணலாம், இப்படி அப்படி. சபை ஒழுங்கு இருக்குதுயா, ஆராதனை ஒழுங்கு இருக்குது, எல்லாமே ஒழுங்கும் கிரமமாய் நடக்கிறது பவுல் சொல்லியிருக்கிறார், இல்லைன்னு சொல்ல. ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் இருக்கு, மேடு நாகரிகம் இருக்குது, எல்லாமே இருக்குது. இப்ப நம்ம தான் சர்ச்சுன்ற பேர்ல நம்மளோட வசதிக்கு ஏற்ற மாதிரி ஏசி வச்சுக்கிறோம், மைக் வச்சுக்கிறோம், ஸ்பீக்கர் வச்சுக்கிறோம், கிட்டார், இன்ஸ்ட்ருமெண்ட், இது எல்லாமே வச்சுக்கிறோமே தவிர சபை என்ன செய்யணும் அப்படின்னா போய் ஊழியம் பண்ணணும், போய் சுவிசேஷத்தை அறிவிக்கணும், சத்தியத்தை அறிவித்து போய் சுவிசேஷம் சொல்லணும். இதுதான் சபை. இது இல்லாம நீ எத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட் அடிக்க வச்சாலும், எவ்வளவு பெரிய ஸ்பீக்கர் வச்சாலும், உன் சமூக ஒரு ஆடிட்டோரியம் மாதிரி இருந்தாலும், 100 ஏக்கருக்கு 100 கோடிக்கு சர்ச்சை கட்டினாலும் அது வேஸ்ட் தான். ஊழியம் செய்யாத, கர்த்தருடைய தேவ பணியை நிறைவேற்றாத, தேவ சித்தத்தை நிறைவேற்றது எந்த சபையும் கள்ள சபை தான். இப்போ ஜெபிக்கிறன்ற பேர்ல ஜனங்கள்லாம் வந்துட்டாங்க. ஆனா இங்க வந்து என்ன, தசமபாகம். எப்படி தசமபாகம் டாபிக் வந்துச்சு? தசமபாகம் அவங்க வந்து 50-50 கொடுத்தவங்க, அவங்களுக்கே ஒரு தண்டனை அப்படின்னா, நீங்க வந்து ஆனா 10ல் 1 தான் கொடுப்பீங்க. 10ல் 1 கான்செப்ட் எங்கேயா இருக்குது புதிய ஏற்பாடுல? அப்போஸ்தலர்கள் எங்கேயாவது வந்து நிருபங்கள்ல சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த 4ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது அந்த சப்பானி இருந்தானே, அவன் பேதுரு, யோவான், அப்போஸ்தலர் எல்லாத்தையும் அவங்க ஜனங்கிட்ட கூட்டு போய் நடந்த அற்புதத்தை எல்லாம் சொல்றான். அவங்கலாம் ரொம்ப ஆச்சரியமா வந்து என்ன பண்றாங்கன்னா சொல்லி ஜெபிக்கிறாங்க. அவங்க தான் ஜெபத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. சத்தியத்தை அறிந்து அந்த அற்புத அடையாளத்தை பார்த்து, மெசியா நீதான் உண்மையான கடவுள், நீங்க அற்புதம் செய்யுங்க, இந்த மாதிரி பரிசர சதுசேயர்கள் எல்லாம் வந்து தடை பண்றாங்க, அந்த தடையெல்லாம் உடச்சு போடுங்கன்னு சொல்லி ஜோம் பண்றாங்க. தைரியமா ஒரு வைராக்கியம் வந்து வருது, போய் சொல்றாங்க. அப்படியே சொல்லிக்கிட்டே வரும்போது 32வது வசனத்துல, 4வது அதிகாரம் 32வது வசனத்துல, விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களா இருந்தார்கள், ஒருவனாகவும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையது என்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவா இருந்தது. என்ன பொதுவா இருந்துச்சு? சபையாய் வந்து உருவாக்கிட்டு வராங்க எல்லாம் ஒன்னா. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க வீட்டுல வந்தாங்கன்னா ஒருத்தன் பேர் ஒரு குரூப் வந்து பேருக்கு வருது அப்படின்னா, அவங்களுக்கு ஃபுட்டு வந்து என்ன அரேஞ்ச் பண்ணுவீங்க? இப்போ 3000, 5000, 8000 ஒரு மாஸ் கிரௌட் வந்து வருது, எல்லாரும் வந்து என்ன சபையா அங்கங்க கூடுறாங்க, அப்போ சிலர் அங்கங்கெல்லாம் போய் ஊழியம் பண்றாங்க. அப்ப என்ன நடக்குதுன்னா, எல்லாருக்குள்ளேயும் வந்து நான் ஒரு மனை வந்து, இப்பா இவ்வளவு செலவாகுது, நாங்கெல்லாம் ஒண்ணு கூட்டி சொல்லிக்கிறோம், ஏசப்பா இருந்தா 5 அப்போ 2 மீன் 5000 பேருக்கு கொடுத்தாரு, ஆனா நம்ம கிட்டதான் வந்து காசு இருக்குல்ல, நம்ம கிட்டதான் சொத்து இருக்குல்ல, கொஞ்சம் அதை வித்து நம்ம கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா வித்து என்ன பண்ணாங்க, அப்போ சொல்ல பாவத்துல வைக்கிறாங்க. இதுதான் அப்படியே நடந்துட்டு இருக்குது. அப்படியே நீங்க வாசிட்டே வரும்பொழுது 34வது வசனத்துல, நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளில் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள், அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. நீங்க பாத்தீங்கன்னா உயர்ந்தவன் தாழ்ந்தவெல்லாம் கிடையாது, எல்லாருக்கும் சமமா கொடுக்கப்படுது. ஃபுட்டு வருது, ஜபிக்கிறாங்க, சத்தியத்தை கேட்கறாங்க, போய் சுவிசேஷம் சொல்றாங்க, இன்னும் விசுவாசிக்கிறாங்க, ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. அப்படியே அந்த ஒரு ப்ராசஸா போயிட்டு இருக்குது. கையில வர எல்லா காசையும், வீடுகள், நிலங்கள் எல்லாத்தையும் விற்கிறாங்க. அதுல ஒருத்தர் 36வது வசனத்துல, சீப்புரு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறுபேர் பெற்றவனுமாகி யோசே என்பவன் தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். இப்ப என்ன பண்றான்னா எல்லாத்தையும் வித்துறான். ஹே பர்னபா, என்ன பண்ற யோசே, சூப்பர்ப்பா, நீங்க நான் உங்களை ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேன், நாங்களாவது கொஞ்சம் கொஞ்சம் தான் வித்தானா, நீங்க மொத்தமா வித்து கொடுத்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம், நாங்க தான் அப்படின்னு சொல்லி அப்படியே புகழ்றாங்க. கொஞ்சம் நம்மடைஸ் பண்ணி பாருங்களேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, புகழ்ந்து பேசியிருப்பாங்க கண்டிப்பா. இதை பார்த்துட்டு இருந்தா அனனியா சஃபிரா 5வது அதிகாரத்துல வருது. அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும்
அவனுடைய மனைவியாகிய சப்பிராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். மனைவி அறிய அவன் கிரயத்துல ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து. இதுதான் அந்த ஊழியக்காரர் வந்து சொல்லியிருப்பாரு, 50-50 கொடுத்தவனுக்கு அந்த நிலைமைனா நம்ம 10ல 1 கூட கொடுக்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் தசம பாகம் எங்க வந்துச்சு? சர்ச் இஸ் ஜஸ்ட் பில்டிங் தான். அது ஏதோ வந்து ஒரு பெரிய பரிசுத்தமான இடமா அப்படிலாம் கிடையாது. எல்லாம் ஒண்ணு கூடுறோம். ஆனாலும் இந்த ஸ்தலம் பரிசுத்த ஸ்தலம், நீங்க ஆராதிக்கிற எல்லா ஸ்தானத்திலும் நான் வந்து வாசம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இப்போ ஆவியாளர் எங்க இருக்கிறாரு? எனக்குள்ள இருக்கிறாரு. அப்போ கூடி இருக்கிற இடம் ஒரு தூய்மையா இருக்கணும், ஒரு ஆர்டரா இருக்கணும், ஒரு ஒழுங்கா வந்து இருக்கணும். இதுக்குதான் வந்து சபை. அதுக்கும் சர்ச்சு சர்வீஸுக்கு இல்ல டைமிங் லேட்டா வந்து வர்றதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? ஓகே, அது கூட ஏறத்தால அது ஒழுங்குல எல்லாரும் ஒன்னா வரணும்ல, சத்தியத்தை எல்லாம் கத்துக்கணும், ஓகே, அது கூட இருக்குன்னு வச்சுக்கோங்க. அட் த சேம் டைம் தசம பாகம் இங்க வரணும்னு அவசியமே கிடையாது. நீங்க எழுப்புதலுக்காக கூட்டி வந்து ஜெபிக்கிறீங்க, ஏன் தசம பாகம் எல்லாம் கொடுத்துட்டா எழுப்புதல் கூடி வந்துருமா? எழுப்புதல் அப்படியே வானத்துல இருந்து அக்கினி வந்து இறங்கிடுமா? இப்போ இங்கதான் அநேக கள்ள உபதேசங்கள் வந்து வருகிறது. ஜனங்கள் எல்லாம் இதைதான் நம்புறாங்க. ஒரு வல்லமையுள்ள ஒரு ஊழியக்காரன் விரோதமா பேசாத சாபம். பைபிள் வசனம் தெளிவா சொல்ல, தேவ தூதர்களே நீங்க நியாயம் தீர்ப்பீங்க. அதுக்கு நான் நியாயம் தீர்க்கல, வேதாகம சத்தியத்தை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இவர்களுக்கு நல்ல பேர் வரணும். யாருக்கு? அனுமையா சத்திரியாக்கு நல்ல பேர் வரணும். அவங்க கொடுத்துட்டாங்க, நம்மளும் கொடுக்கலாம். வெளியே மட்டும் சொல்லிக்கிறாங்க, எல்லாத்தையும் வித்துட்டேன். ஆனா 3வது வசனத்துல வாசிக்கும் போது பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கு வஞ்சித்து வைத்து பரிசுத்தாவினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? ஒரு நிலத்தை விற்கணும்னா சாதாரண விஷயம் தாங்க. சிம்பிளா அடிமாட்டு வேலைக்கு கொடுக்கணும்னா கூட 1 வாரம் 2 வாரம் அவன் கிரயம் முடிக்கணும், சாட்சி கையெழுத்து பண்ணணும், ஆளை பிடிக்கணும், எவ்வளவு விஷயம் இருக்குதுல்ல, எல்லாருக்கும் செட்டில் பண்ணணும். அதை எடுத்துட்டு வந்து அப்போஸ்தலர் பாதத்துல வந்து வைக்கணும். இவர் கேட்கிறாரு 4வது வசனத்துல, அது விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ, அது விற்ற பின்னும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ, உன் வசத்தில் இருக்கவில்லையோ. நல்லா நோட் பண்ணி படிங்க. அது விற்கும் போதும் வந்துதான், வித்ததுக்கு அப்புறம் உன்கிட்ட கொஞ்சம் இருக்குது, உன் வசம் இருக்குதுல்ல, அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ, நீ உன் இருதயத்துல இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷரிடத்துல இல்ல தேவனிடத்தில் போய் சொன்னாய். இப்போ இவர் பொய் சொல்றாரு. எப்படி வந்து ஏதேன் தோட்டத்துல ஆதாம் ஏவாள் வந்து பாவம் செய்து பொய் சொன்னாங்களோ, சபை உருவாகி வர இந்த நேரத்துல பொய் சொல்றாங்க. அங்கதான் கடவுள் வந்து ஒரு கரெக்டிவ் ஜட்ஜ்மெண்ட் பண்றாரு. இப்ப எல்லாரும் என்னன்னா, இதுக்கப்புறம் இவர் செத்த பிறகு என்ன நடக்குதுன்னு பாருங்க. அனனியா அந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. இப்பதான் வந்து பயப்படுறாங்க. இதுக்கு மாதிரி அற்புத அடையாளங்களை பார்த்து வியந்து அப்பயும் பயந்தாங்க. ஆனா இப்போ ஒருத்தர் செத்து போகும்போதும் பயப்படுறாங்க. ஏன்னா கடவுள் நேற்று மீண்டும் என்று மாறாதவரா இருக்கிறார். ஏன்னா இவங்க தேவன் கிருபையுள்ளவர், அற்புதம் செய்றவர், அடையாளம் செய்றவர், மரித்தோரை எழுப்புறவர், திருப்பி வருவார், அவர் கிருபையுள்ளவர், அன்பானவர், பயங்கரமா புகழ்ந்து வந்து அவரோட மகத்துவங்களை சொல்றாங்க. ஆனா அப்பா தப்பு செஞ்சா கடவுள் வந்து இப்பயும் அடிக்கிறாருப்பா. அவர் கிருபை உள்ளவரா மாத்திரம் இல்ல, அவர் வந்து தப்பு செஞ்சா கண்டித்து உணர்த்துக்கிற கடவுளா இருக்கிறாருன்னு சொல்லி இப்பதான் உணர்றாங்க. கரெக்டிவ் ஜட்ஜ்மெண்ட் இதுதான் இந்த இடத்துல கரெக்டான ஒரு வேர்டா வந்து இருக்கும். ஆனா இதை கொண்டு போய் தசமபா கொடுக்கல, வஞ்சித்து வச்சுட்டா கடவுள் நடிப்பார். எங்க பைபிள் இருக்கு? பைபிள் அப்படிப்பட்ட ஆதாரமே இல்லையே. இதுல எங்க அப்போஸ்தலரு நீங்க தசமபாகம் கொடுக்கணும்னு சொல்லி இன்சிஸ்ட் பண்றாங்க? சொல்லவே இல்லையே. இவர்களாம் ஒரே மனதில் உடையவர்களா எல்லாத்தையும் வித்து அப்போஸ்தலர் பாதத்துல வைக்கிறாங்க, எல்லாமே ஒன்னா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி. இங்க யாரும் கம்பல் பண்ண மாதிரி இல்லையே. அப்படின்னா பேதுரு உங்களுக்கு இருக்கிறதெல்லாம் வித்து கொண்டு வாங்கன்னு சொன்னாரு, யோவான் சொன்னாரு, அவரு சொன்னாரு, இவரு சொன்னாரு, யாரோட பேருமே இல்லையே. சொல்லாத ஒண்ண தசம பாகத்தோட பிக்ஸ் பண்றது முதல் தப்பு. ஆலயத்துக்கு சீக்கிரம் வர்றது கூட அது கூட வந்து ஒத்துக்கலாம். அது கூட ஆலயம் அப்படின்னா அது பரிசுத்த ஸ்தலம், புண்ணிய ஸ்தலம், புறஜாதிகள் புற மதஸ்தர்கள் வந்து பண்ற மாதிரி அப்படிலாம் நம்ம சர்ச்சை வந்து நான் இது பண்ணாலும் அவசியமே கிடையாது. யோசித்து பார்க்கணும், சிந்தித்து பார்க்கணும். சத்தியத்தை அறிகிற அறிவை பெறுவதற்கு தான் சபை, வளர்வதற்கு தான் சபை, இயேசு கிறிஸ்துவோட ஊன்ற கட்டப்படுவதுதான் சபை, சபையாய் சேர்ந்து ஊழியம் செய்வதற்கு தான் சபை. அப்போ ஆண்டவர் கிருபையும் சத்தியம் உள்ளவராக இருக்கும் பொழுது கிருபியா இருந்தாரு, ஆனா இப்போ சத்தியம் உள்ளவராக இருக்கிறார். பார்த்தோன்னா அவங்களுக்கு எல்லாம் ஷாக்கு தாங்க முடியல. ஓகே கரெக்ட், கடவுளுக்கு பொய் சொன்னா பிடிக்காது. ஏன்னா இவங்க பரிசுத்த ஆவியானவர் விரோதமா சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்காங்க? அது விற்கும் போதெல்லாம் வந்து ஆவியானவர் கண்டிப்பா உணர்த்துறாரு, பொய் சொல்லாத, நீ இருக்கிறபடி வந்து சொல்லு, கொஞ்சம் தானே வித்த கொஞ்சத்தை அப்படியே சொல்லு, கண்டிப்பா ஆவியானவர் உணர்த்திருப்பார். அதையும் மீறி வேணுங்கிட்டே வஞ்சித்து பொய் சொல்லி எல்லாரும் ஏமாத்தி ஆவியானவர் அதை பேதருக்கு வெளிப்படுத்தி எவ்வளவு காரியம் நடக்குது பாருங்க. இதுல பேதர் கூட நீ செத்து போன்னு சொல்லவே இல்லையே. ஆனா நம்ம ஊழியக்காரரு வார்த்தை ஒரு 2-3 செத்து போனாதான் நான் செத்து போனதான் ஜெபிக்கிறேன். பேதர் எங்க செத்து போன்னு சொன்னாரு? சொல்லலையே. ஒரு ஆத்மா அழிஞ்சு போனா செத்து போயிட்டா நீங்க திருப்தியா இருப்பீங்களா? இதை இப்பொழுது இருக்கிற கிறிஸ்தவர்கள் யோசித்து பார்க்கணும். பைபிள்ல இல்லாத எதுவா இருந்தாலும் அது கள்ள போதனம் தான்.
பைபிள் இருக்கிறத மாற்றி சொன்னாலே அது கள்ளப்போதம் தான். எப்ப ஆண்டவர்களுக்கு இதுக்கு ஆவிக்குரிய அர்த்தத்தை சொன்னார், அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எல்லா வசனங்களும் அந்த வசனத்துக்கு ஏற்ற ஒரே அர்த்தம் தான், ஒரே ரெவலேஷன் தான். அது ஸ்பிரிச்சுவல் ரெவலேஷனு, ஸ்பெஷல் ரெவலேஷனு, ஆண்டவர் எனக்கு இப்படி வெளிப்படுத்தினாரு, எனக்கு இப்படி அப்படிலாம் கிடையாது. ஒரே ரெவலேஷன் தான். ஆவியானவர் கொடுக்குற சரியான விதத்துல அந்த விளக்கம் தான். கான்டெக்ட் படி நம்ம வாசிக்கிறோம் தெரியுமா, அந்த விளக்கம் தான். அவுட் ஆஃப் த கான்டெக்ட் என்ன பேசினாலும் அது கள்ளப்போதம் தான், கள்ளோபதேசம் தான். இந்த இடத்துல யோசிச்சு பார்க்கணும், ஆண்டவர் அந்த தப்பை வந்து சரி செய்யறார். ஏன்னா தகப்பன் தன் பிள்ளைகளை சிச்சிக்கிறது போல இஸ் கரெக்டிங் சர்ச் மிஸ்டேக். இந்த மாதிரி யாரும் திருப்பி தப்பு செய்யக்கூடாது. நான் இப்பயும் சத்தியம் உள்ளவனா இருக்கிறேன், இப்பயும் நீங்க தப்பு செஞ்சா நான் அடிக்கிறவனா இருக்கிறேன் ஆண்டவர் ப்ரூவ் பண்றாரு. ஏன் அதுக்கப்புறம் பேதுரு தப்பு செய்யலையா? பேதுரு மாயம் பண்ணினான். யூதர்களோட இருக்கும்போது யூதர்களோட உட்காந்துக்கிறாரு, ஆனா புறஜாதிகள் இருக்கும்போது புறஜாதி கிட்ட பேசுறாரு. மாயம் பண்ணினான், நான் எல்லாருக்கும் முன்பாக முகமுகமா எதிர்த்தேன்னு எழுதுறாரு. ஏன் எழுதணும்? அப்புறம் பேதுரு செத்து போயிருக்கணும்ல, அவரும் அப்போஸ்தலன் தானே, ஏன் சாவல? பேதுருக்கு அப்போஸ்தலர்களுக்கு ஒரு நியாயம், அனனியா சப்பரியாவுக்கு ஒரு நியாயமா? இது கிடையாது. ஆண்டவர் சபைக்கு பயத்தை கொடுக்கிறார். நான் பரிசுத்தமா இருக்கிறேன், நீங்களும் பரிசுத்தமா இருக்கணும். ஒரு உணர்வை கொடுக்கிறார், உணர்வுள்ள இருதயத்தை கொடுக்கிறார். ஏன்னா நம்ம ரோமர் 1ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், அவர்கள் கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்துட்டாராம். அவங்களுக்கு சத்தியத்தை அறிகிற விருப்பம் இல்லை. அதே மாதிரி அனனியா சப்பரியாவும் பண்ணியிருக்கிறாங்க. அறிகிற சத்தியத்தை அறிகிறது விருப்பமே இல்லை. பொய் மேல பொய் மேல பொய் மேல சொல்லிட்டே இருந்தாங்க. ஒரு பொய் சொன்னா இன்னொரு பொய், ஒரு பொய் சொன்னா இன்னொரு பொய். ஆனா எல்லாத்தையும் வித்துட்டேன். பர்னபா வேற நல்ல பேர் கிடைக்கும்ல. அப்போ இப்படி அவங்க இருந்து வஞ்சித்து சொல்லும் போதுதான் செத்து போறாங்க. இதுதான் இதனுடைய பேக்ரவுண்டா இருக்க முடியும். இதுதான் இதனுடைய அர்த்தம். இதுக்கு தூக்கிட்டு வந்து தசமபாகத்தை சொருவி மல்கியா 3:10 என் ஆலயத்தில் குறைவில்லாதபடி தசமபாகம் எல்லாம் பண்டக சாலையை எடுத்துருவாங்க. நான் கேட்கிறேன், ஆலயத்தில் தானே குறைவு இருக்கக்கூடாது. அப்ப தசமபாகங்கள் எல்லாமே ஆலயத்துல தானே இருக்கணும், கரெக்டா வந்து சர்ச் அக்கௌண்ட்ல தானே இருக்கணும். எப்படி பாஸ்டர்ஸ் அக்கௌண்ட் வந்துச்சு? ஒரு ஊழியக்காரர் ஒரு ஸ்தானத்துல இருக்கும் பொழுது எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு ஊழியம் பண்றாங்க. விசுவாசிகள் என்ன பண்றாங்கன்னா இன்னும் தொடர்ந்து ஊழியம் செய்வதற்கு சப்போர்ட் பண்றாங்க, அவ்வளவுதான். இதுல ஒரு பங்கு கொடுத்தா ஆசீர்வாதம், கொடுக்கலாம் சாபம், அப்படிலாம் கிடையாது. நம்ம வயிற்றுக்கு ஊழியம் செய்யல, தேவனுடைய ராஜ்யத்தின் மகிமைக்கு ஊழியம் செய்யறோம். அதுவும் ஊழியக்காரங்க தனி, விசுவாசிகள் தனி, அப்படிலாம் கிடையாது. இப்போ ஒரு போதனோ ஒரு மேய்ப்பனோ தன்னுடைய ஸ்தானத்துல உறுதியா வந்து இருக்கிறாப்ல, அவரோட அழைப்பு தெரிஞ்சிருச்சு, சத்தியத்தை அறிகிற அறிவு, தேவனை அறிகிற அறிவு தெரிஞ்சிருச்சு, நோக்கம் தெரிஞ்சிருச்சு. அதனால தன்னோட ஜனங்களை வந்து நடத்துறதுக்கு ஒரு கெப்பாசிட்டி ஆண்டவர் வந்து கொடுத்துருக்காரு, ஞானத்தை கொடுத்திருக்கிறார். அந்த ஊழியக்காரன் இன்னும் அநேக விசுவாசிகளை உருவாக்கி ஊழியத்துக்கு வந்து அனுப்புறாங்க. இதுதான் விஷயம், இதுதான் ப்ராசஸ். நீ இந்த பீச், பார்க்கு, சினிமா தியேட்டர் போற மாதிரி போயிட்டு வந்துட்டு ஹலோ பாய் ஸ்தோத்திரம் அலையிலியா ஆத்திரம் தோத்திரம் ஆமேன் பாய் டாட்டா அது சொல்றதுக்கு சர்ச்சை கிடையாது. சபையா இருந்து ஊழியம் செய்யணும், சபையா இருந்து உருவாகணும், சபையா இருந்து தேவனை அறிகிற அறிவுல பெருகணும், சபையா இருந்து பரிசுத்தாவில் நிரப்பப்பட்டு வசனத்தை தைரியமா பிரசங்கிக்கணும். இதுதான் பைபிள் சொல்லுது. வசனங்களை வந்து ஜஸ்ட் லைக் தட் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க இது இப்படிதான் அப்படிதான் சொல்லி சொல்லாதீங்க. பரிசுத்தாவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். என்னோட பாயிண்ட் தான், பரிசுத்தாவியானவர் நமக்குள்ள இருக்கும் பொழுது ஆண்டவர் போதிக்கிறார். கிராஸ் செக் பண்ணுங்க. ஒரு வசனத்தை வாசிக்கிறீங்களா, அந்த வசனத்தை வாசிக்கும் போது அதனுடைய அர்த்தங்கள் என்ன சொல்லுது உட்காந்து யோசிங்க, ரிசர்ச் பண்ணுங்க. இது இந்த அர்த்தம் கரெக்ட் தானா? சும்மா பைபிள் வாசிச்சுட்டு அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாரு, ஐயோ இயேசுவா ஸ்தோத்திரம், ஐயோ நிச்சயமாவே முடிவுன்னு நம்பிக்கை வீண் போகாது, பயப்படாத உடனே இருக்கிறேன், இப்படிலாம் வாசிட்டு போனீங்கன்னா கடைசி வரைக்கும் இயேசு கிறிஸ்து சீஷனா இருக்க முடியாது. கர்த்தருடைய நோக்கத்தை, சித்தத்தை நாம் வெளிப்படுத்த முடியாது. கடைசி வரைக்கும் சுவிசேஷம் பரவாது. சும்மா ஃபேக்கா ஜபிச்சுக்கலாம், ஊழியம் சேரன் பீத்திக்கலாம், அவ்வளவுதான். அதனால எந்த ஒரு யூஸும் கிடையாது. கனியற்ற ஒரு ஊழியமா இருக்கும், கனியற்ற ஒரு வாழ்க்கையா இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் நீங்க ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you, God bless you. Amen.